2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை இயக்கத்தின் சார்பில் நம்முடைய நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை உத்தரவுகளை வழங்கி நாம் படிப்படியாக செயல்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் ஏறத்தாழ தேர்தல் காலத்திற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக தேர்தல் பணிகளை தொடங்கக்கூடிய சூழலை மாற்றி குறிப்பாக ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கு மேலாகவே நாம் தேர்தல் பணிகளை முன்னதாகவே தொடங்கி அனைத்து நிலைகளிலும் பல்வேறு மாநாடுகள், இளைஞர் அணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு, BLA-BLC மாநாடுகள், இப்படி தொடர்ச்சியாக இயக்கத்தை வலுவோடும் இயக்கத்தை தேர்தலுக்கும் தயார்படுத்தி வருகின்ற முதலமைச்சர் நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 234 தொகுதிகளிலும் குறிப்பாக நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அறிவிக்கின்ற நம் இயக்கத்தை சார்ந்த வேட்பாளர்கள், தோழமையை சார்ந்த வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு நம்முடைய கோவை மாவட்டத்தில் குறிப்பாக 10 தொகுதிகளிலும் நம்முடைய முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் 10 தொகுதிகளிலும் அலுவலகம் திறக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து இன்று கிணத்துக்கடவு தொகுதிக்கான அலுவலகம் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் அலுவலகமாக மட்டுமல்லாது தேர்தல் களத்தில் நம் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகள், முதலமைச்சருடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் மகளிர் படை, இளைஞர்களை சார்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அனைவரும் கலந்து பேசி அவரவர் பூத்தில் நாம் எப்படி வேகப்படுத்த வேண்டும், விரைவுபடுத்த வேண்டும், எப்படி அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக ஆலோசிக்கக்கூடிய இடமாக தேர்தல் களத்தில் இந்த அலுவலகம் என்பது இன்று திறக்கப்பட்டிருப்பது சட்டமன்ற தேர்தல் முடிந்து இதே அலுவலகத்தில் கிணத்துக்கடவு வெற்றி பெற்று வெற்றிக்கான ஒரு கூட்டமாக நடைபெறுவதற்கான அடித்தளமாக நாம் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும். அதற்கு முன்னோட்டமாக இப்பொழுது நாம் அலுவலகத்தை திறந்திருக்கின்றோம். கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்தவரை அனைத்து நிர்வாகிகளும், குறிப்பாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் தொடங்கி செயற்குழுவாக இருந்தாலும், பொதுக்குழுவாக இருந்தாலும், மாவட்ட கழக நிர்வாகிகளாக இருந்தாலும், அணியினுடைய அமைப்பாளராக இருந்தாலும், துணை அமைப்பாளராக இருந்தாலும், நகர ஒன்றிய பேரூராட்சியினுடைய கழக பொறுப்பாளர்களாக இருந்தாலும், அதனுடைய அணியினுடைய சார்பணிய நிர்வாகிகளாக இருந்தாலும், கிளைக்கழக செயலாளர், வட்டக்கழக செயலாளர்களும் அவரவர் பூத்திற்கு அவரவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு நான் வாக்களிக்கக்கூடிய பூத்தில் நான் பணியாற்றுகின்றேன், என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, அதிகமான வாக்குகளை உதயசூரியனுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற பெருமையை நாம் உருவாக்கிட வேண்டும். நமக்குள் ஏதேனும் சங்கடங்கள் இருந்தாலும் கூட நாம் அதை பேசி தீர்த்து சரி செய்து இயக்கத்துடைய வெற்றி ஒன்றை மட்டுமே நாம் மனதில் குறிக்கோளாக வைத்து கடந்த 2021 தேர்தலை போல 2026 தேர்தல் கோவை மாவட்டத்தில் அமைந்துவிடக் கூடாது. அப்படி அமையாது. நிச்சயமாக 10க்கு 10 வென்றோம் என்ற சரித்திர சாதனை உருவாக்க வேண்டும். மேட்டுப்பாளையத்தில் சொன்ன ரவி அண்ணன்கிட்ட 10ல மேட்டுப்பாளையம் தான் அதிக ஓட்டுல ஜெயிக்கணும்னு சொன்னேன். ரவி அண்ணனுக்கு முருகேசனுக்கு ஒரு போட்டிக்கு வரும்போது ரவி அண்ணன் என்கிட்ட சொன்னாரு, நீங்க வேணா முருகேசன் கேட்டு பாருங்கன்னா, நான் மேட்டுப்பாளையம் அதிகம் வாங்கினா இல்ல அவர் கிணத்துக்கடவுல அதிகம் வாங்கினாரு, வேணா எங்களுக்குள்ள போட்டி வச்சுக்கலாம், பந்தயம் வச்சுக்கலாம்னாரு. நானும் சொன்னேன், சரி நீங்க சொன்னதை நான் அவர்கிட்ட சொல்றேன், அங்க இருக்கிற நிர்வாகிகளையும் கேட்கிறேன், அவர் சார்பில் மேட்டுப்பாளையம் அதிக ஓட்டுல ஜெயிக்குமா, கிணத்துக்கடவு அதிக ஓட்டுல ஜெயிக்குமா உங்களோட நான் தான் சொன்னேன், கிணத்துக்கடவு நம்பி நான் பந்தயம் கேட்டேன்னா ரெடியா இருக்கேன். ஒன்றும் இல்லை, எங்கேயாவது நீங்க மனம் பிரிப்பீங்களா, அப்ப அந்த இடத்துக்கட வேணா பந்தயம் வச்சுக்கலாமான்னு கேட்டேன். கரெக்டு தான். அதற்கு காரணம் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. நம் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய சாதனைகள், குறிப்பா நம்ம வாக்காளரை சந்திக்கின்ற பொழுது, ஆட்சி முடிஞ்சு மக்களை சந்திக்கின்ற பொழுது மக்கள் எங்களுக்கு இதை செய்யல, சாலை எடுக்கல, சாலை வசதி செய்யல, சாக்கடை வசதி செய்யல, தெருவிளக்கல்ல, எந்த அடிப்படை வசதியில் குறைகள் சொல்லக்கூடிய காலங்களை மாற்றி இன்று நாம் வாக்காளர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இன்முகத்தோடு ஆரத்தி எடுத்து வரவேற்று எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு என்பதை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் நம்மை நெஞ்சை நிமிர்த்தி வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு மகத்தான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்கள் முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கை வைத்து, துணை முதலமைச்சர்கள் நம்பிக்கை வைத்து வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாக்காளர்களை நாம் நம்முடைய ஆதரவான வாக்குகளாக, உதயசூரியனுக்கு ஆதரவான வாக்குகளாக
வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்று வாக்களிக்கக்கூடிய பணிகளை மட்டும் நாம் செய்தால் நிச்சயமாக கிணத்துக்கடவு தொகுதி 10 அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் யார் வேட்பாளர் என்பது நமக்கு முக்கியமல்ல. 234 நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் மாண்பு தளபதி அவர்களால் வேட்பாளர் என்பதை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும். மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். சீட்டு கேட்கறது ஒருத்தர் கேட்கலாம், 5 பேர் கேட்கலாம், 10 பேர் கேட்கலாம், 25 பேர் கூட கேட்கலாம். சீட்டு கேட்கின்ற வரை தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றுபட்டு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்ற வேண்டும். அப்படி எல்லாரும் ஒரு மனசா வேலை செஞ்சாதான் நம்ம அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும். போன தேர்தல் மாதிரியான திருச்சி பெறுவாங்க மாதிரி 1200 ஓட்டு வித்தியாசம். ஒவ்வொரு முறையும் கிரிக்கெட்ல சொல்லுவாங்க 95 வரைக்கும் அடிச்சுட்டு 100 அடிக்கிறதுக்குள்ள 5 ரன் அடிக்கிறதுக்கு 25 பால வேஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி கிணத்துக்களை பொறுத்த வரைக்கும் 1200 ஓட்டு, 2000 ஓட்டு, 1800 ஓட்டு, இப்படியே ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் வாய்ப்பு இழக்கக்கூடிய சூழலை மாற்றி நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சுட்டிக்காட்டியதை போல இந்த தேர்தலில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தை உதயசூரியன் கிணத்து கடலில் வென்றது என்ற சரித்திர சாதனையை நாம் உருவாக்கிட வேண்டும். அந்த வகையில் நாம் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எப்பொழுது கேட்டுக்கொண்டு ஏறத்தாழ 3 லட்சம் வாக்காளர்களை நாம் இப்பொழுது கிணத்துக்கடவு தகுதியிலே இறுதி வாக்காளர் பட்டியலை வரப்பெற்றிருக்கின்றன. 377 வாக்குச்சாவடிகள் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு வாக்குச்சாவடியுடைய BLA2 தன் கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். பூத் கமிட்டியினுடைய BLC தனக்கு ஒதுக்கப்பட்ட 100 வாக்குகளை இல்லங்கள் தோறும் சென்று சந்தித்து அதற்கான பணிகளை முன்னெடுத்து அரசுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்குகளை பெறுகின்ற முயற்சிகளை நாம் சிறப்பாக எடுத்திட வேண்டும் என்ற போது கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கிற பூத் கமிட்டிக்கு ஒரு உறுதியை சொல்கிறேன். உங்கள் தேவைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம், இயக்கம் பார்த்துக் கொள்ளும், இயக்கத்தினுடைய பணிகளை நாம் அனைவரும் சேர்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுவே இந்த அலுவலக திறப்புள்ளாவை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய உறுதிமொழியாக அமைந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு நாம் கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் பெற்ற வாக்குகள் ஒவ்வொரு பூத்துக்கள் வாரியா நாம் எவ்வளவு வாக்குகளை பெற்றோம், எதிரணியில் எவ்வளவு வாக்குகளை பெற்றார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக, பிஜேபி தனியாக நின்றோம். அந்த இரண்டையும் சேர்த்தால் அவருடைய வாக்குகள் எவ்வளவு, நாம் எவ்வளவு வாக்குகளை 24 பெற்றோம், அதில் என்ன வித்தியாசம், எதனால் நம்முடைய பூத்தில் நாம் வாக்குகளை குறைந்து பெற்றிருக்கின்றோம், இந்த தேர்தலில் அதை முழுமையாக பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், எத்தனை குடும்பங்களை சந்திக்க வேண்டும், எத்தனை வாக்காளர்களை நாம் நேரில் பார்த்து அந்த சாதனைகளை எடுத்து சொல்ல வேண்டும், அவருடைய வாக்களை நாம் பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதால் கவனத்திலே கொண்டு ஏதோ போற ரோட்ல நம்ம பூத்துல போய் வீடு வரையா போறோம், நோட்டீஸ் கொடுக்குறோம், உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் மட்டும் நாம் வாக்களாக மாற்றிவிட முடியாது. ஒவ்வொரு இல்லத்திலும் குறைந்தது ஒரு 5 நிமிடம் அமர்ந்து அந்த இல்லத்தில் இருப்பவர்களோடு கலந்து பேசினால்தான், ஒரு 2 நிமிஷம் பேச்சு கொடுத்தாதான் 3வது நிமிஷம் தான் அவங்க சில கருத்துக்களை முன்வைப்பாங்க. சில சங்கடங்கள் இருக்கலாம், அல்லது சிலர் அவர்களுக்கு பாராட்டக்கூடிய மனது இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனதில் பட்டதை 2 நிமிடத்துக்கு பிறகுதான் நம்ம இடத்துல ஒரு சகஜமாக பேசி அவருடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். ஆகையால் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய மகளிரை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நாம் வீடு வாரியாக சென்று தலைவருடைய கட்டளைப்படி, முதலமைச்சருடைய கட்டளைப்படி வாக்காளரை சந்திக்கின்ற பொழுது குறைந்தபட்சம் ஒரு வீட்டிற்கு 5 நிமிடம் நாம் செலவழிக்க வேண்டும். ஒரு 5 நிமிஷம் வீட்டுல உட்கார்ந்து அக்கா எப்படி இருக்கீங்க என்னென்னலாம் கேட்டு பேசி நாம் முழுவதுமாக இந்த பணிகளை, நாம் இயக்கத்தினுடைய பணிகளை, தேர்தல் பணிகளை எடுத்திட வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டு, குறிப்பாக 10 தொகுதிகளிலும் தேர்தலுக்கு தயாராகி அலுவலகத்தை திறந்து களப்பணியை முன்னெடுத்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், கழகத்தில் அதற்காக தொடர்ந்து இன்னும் நம்ம ஒருபடி மேல சொல்லணும்னா 10 தொகுதி நம்ம போன தேர்தலில் வெற்றி பெறவில்லை. அதுக்காக முதலமைச்சர் நம்முடைய கோவை மாவட்டத்தை ஒதுக்கி வைக்கவில்லை. குறிப்பா சென்னையை தவிர வேற மாவட்டங்களுக்கு அதிகமான சுற்றுப்பயணம் செய்த மாவட்டம் கோவை மாவட்டம். அந்த அளவிற்கு வளர்ச்சி திட்டங்களை, நலத்திட்டங்களை தொடர்ந்து முதலமைச்சர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 27ஆம் தேதி நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு வருகை தர இருக்கின்றார்கள். BLA2, BLC, BDOவுடைய கூட்டத்திலே பங்கெடுத்து சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். எப்படி இளைஞருடைய மாநாட்டில் நம்முடைய கழக இளைஞர் துணை முதலமைச்சர்கள் நம்முடைய கனியூர் டோல்கேட் பகுதியில் நடைபெற்ற அந்த இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொண்டு எழுச்சியுரையாற்றினார்கள். வந்திருந்த கழக நிர்வாகிகள் தெரியும் எந்த அளவுக்கு அந்த இளைஞர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு ஒரு ஆர்ப்பரிப்போடு அந்த கூட்டத்திலே பங்கெடுத்தார்கள். சின்னவர் மீது பற்றுக்கொண்டு எவ்வளவு பாசமாக அங்கே ஆர்ப்பரித்திருந்தார்கள் என்பதை நாம் கண்கூட பார்த்தோம். தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறார்கள். அதே அர்ப்பணிப்புணர்வோடு நாம் பூத் கமிட்டியும் செயல்பட்டால், இயக்கத்துடைய தோழர்களும் அவரவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக
10க்கு 10 உதயசூரியன் வென்றது, தோழமை இயக்கம் வென்றது என்ற சரித்திர சாதனையை நம்மால் உருவாக்கிட முடியும் என்பதை மட்டும் மனதிலே வைத்து சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மகத்தான திட்டங்களை தந்திருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தற்பொழுது வழங்கப்பட்ட 5000 ரூபாய் ரொக்கமாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டதாக இருக்கட்டும், காலை உணவாக இருக்கட்டும், வெளியில் பயணமாக இருக்கட்டும், நான் முதல்வனாக இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண், தமிழ் புதல்வன், 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு, தாய் மாணவர் திட்டம், தோழி மகளிர் தங்கும் விடுதிகள், இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதிமுக சாதனைன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப வாக்குறுதின்னு ஒன்றை சொல்லி மக்கள்கிட்ட போய் அந்த பேனர் வைக்கிறது, பிளக்ஸ் ஓட்டுறது, போஸ்ட் ஓட்டுறது இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருபோதும் அடிமை அதிமுகவும் வெளியே இருக்கக்கூடிய பிஜேபி இன்னும் பல வார்த்தைகளை கடந்து வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் நம்பக்கூடிய, தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே நிலைநிறுத்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமிக்க தலைவர் என்று சொன்னால் நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் என்பதை நாம் இந்த நேரத்தில் மக்களிடத்தில் மனதில் வைத்திருப்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதே நம்பிக்கை தான் கோவை மக்களும் வைத்திருக்கிறார்கள். எனவே கோவை மக்களுடைய நம்பிக்கையை நாம் காப்பாற்றக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் நாம் கடுமையாக உழைத்து பத்திலும் என்றோம் என்ற சரித்திர சாதனை அனைவரும் ஒன்றுபட்டு உருவாக்கிட வேண்டும் என்ற அன்போடு கேட்டு, இன்னொன்று மேட்டுப்பாளத்தில் கேட்கும்போது ரவி என்ன சொன்னாரு, நாங்க இருக்கிற ஒன்றியச்சேரி நகரத்துக்குள்ள ஒரு போட்டி வைங்கன்னா யார் அதிகமான ஓட்டு இருப்பாருன்னு. நம்ம தம்பி தான், அதனால நாங்க தம்பினே சொல்லுங்க அந்த போட்டியை வச்சிடலாம்னு. அதனால இப்ப குடியரசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி செயலராக இருக்கட்டும், ஒன்றிய செயலராக இருக்கட்டும், இல்ல நகர செயலர், பேரூராட்சி செயலர் இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி, யார் அதிகமான ஓட்டு வாங்கலாம்னு சொல்லி காட்டின ரெடி தானே? சத்தத்தையே காணும். சபரி என்ன சொல்றாரு, நாங்க கழகத்துக்கனே இளைஞர்கள் பணியாற்றுவதற்கு ரெடி, நாங்க வேணா போட்டிக்கு தயாரா இருக்குங்கிறாரு. உங்களோட சத்தம் அதிகமா இருக்கு, மகளிர் பணியோட சத்தம் வந்து அதிகமா இருக்கு. 377 வாக்குச்சாவடிகளிலும் உதயசூரியன் தான் அதிக வாக்குகளை பெற்ற என்ற சரித்திர சாதனை இந்த தேர்தலை நாம் அனைவரும் உருவாக்கிட வேண்டும். அதை நாம் மனதிலே வைத்து மிக சிறப்பாக களப்பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆற்றல்மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றியிருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், நகர கழகத்தினுடைய செயலாளர், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், அதே போல பேரூர் கழகத்தினுடைய செயலர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவின்போடு அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக இருக்கிற பூத் கமிட்டி மீண்டும் ஒரு முறை நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பூத்தில், உங்கள் வாக்குச்சாவடியில் அதிக வாக்குகளை நாம் பெற்றோம் என்ற சரித்திர சாதனை உருவாக்கக்கூடிய வகையில் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்பதை மட்டும் நேரத்தில் நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். அந்த பதவியேற்பு விழாவில் கிடந்து கிடக்கும் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பங்கேற்றார் என்ற பெருமையை உருவாக்கிட வேண்டும் என்பதை மட்டும் மனதிலே வைத்து மிக சிறப்பாக அனைவரும் பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சக்தி கல்லூரி அருகில் நம்முடைய கழக தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய எழுச்சிமிகு BLA to BLC மாநாட்டில் அனைவரும் பங்கு பெறுவோம், சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.